ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. பல்வேறு பிரிவுகளில் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் தமக்கு வாக்களிப்பார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்துக்கு மோடி அவர்கள் இங்கே வர இருக்காங்களா? எதுவும் தேதி அறிவிச்சிருக்காங்களா? அதே போல பாஜக கூட்டணிக்கு நீங்க தமிழகம் முழுவதும் எப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கீங்க? அது திட்டம் இருக்கா? மாண்புமிகு பாரத பிரதமரை அவர்கள் இங்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு உரிய அனுமதியை பெற்று இங்கு வந்து பேசுவார். பிரகாசமாக இருக்கிறது. பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பல பிரிவுகளில் இருக்கின்ற என் அருமை தொண்டர்களும் நியாயமாக எனக்கு வாக்களிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் முடிவு உங்களுக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று வேட்பாளர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்கிறார் என்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினரா நாங்கெல்லாம் சேர்ந்துதான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பணும். அவருக்காக பாடுபட்டோம். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு, என்ன பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு. பாராளுமன்றத்துல போய் கேட்டா நான் 4 கேள்வி கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கும் அவருக்கு இதே பதில் தான் கிடைக்கும். அவரால் இல்லைன்னு தான் வர முடியுமே தவிர நாங்கள் போனால் உண்டு என்று அதை சாதித்து காட்ட முடியும். ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நிலை இந்த தேர்தலில் மாறும். ஆளுங்கட்சியினர் வந்து வெற்றி பெறும் நிலை வந்து இந்த தேர்தலில் மாறும். நிச்சயமா ஒரு பகல் கனவு காண்றாரு. நிச்சயமா இது இந்த சாதனை தொடரும். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.